அன்புமணி அவர்கள் இப்பவும் நமக்கு ஹோல்டு இருக்கு, நம்ம இல்லாம யாரும் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்ற எண்ணத்துல இருக்காரோ? அதுல தான் வந்து கடுமையா ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஏமாந்துடக்கூடாது. ஆ. அந்த ஓவர் எஸ்டிமேட் பண்ணாலும் அந்த எஸ்டிமேஷனுக்கு தக்கன உழைப்பு இருக்கணும், எதுக்கும் தயாரா இருக்கணுங்கிறது டாக்டர் ராமதாஸுக்கு இது. ஏன்னா இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு பாமக தேவையில்லை. ம். கலைஞர் மாதிரி மிரண்டு மிரண்டு அரசியல் பண்ணக்கூடியவர் இல்ல. சரி. உண்மைங்க டாக்டர் ராமதாஸ்ன்னா, குருவுக்கு அதிரடின்னா, வன்னியர் சமூகத்தின் எழுச்சின்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் மிரள்வார். ம். உண்மை மிரண்டிருக்கார். சரி. நானே மிரளாதீங்கன்னு சொல்லி சில இடங்கள்ல மிரண்டுட்டாரு. சில இடங்கள்ல அதையும் காட்டி விஜயகாந்த காட்டி இதோட பெரிய மிரட்சிக்கு காரணமான சக்தின்னு சொல்லும் போதுதான் அவரு 2009 ஒரு டிசிஷன் எடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர். அவரை வந்து அண்ணாவே தோக்கும்போது வெற்றி பெற்ற சாதனையாளருங்கிறது நான் தான் சொல்லியிருக்கேன். இதுவும் உண்மைங்கிறனால தான் நான் பதிவு பண்றேன். ஆனா ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்க மகனாட்டு இவரு டாக்டர் ஐயாவை டீல் பண்ணது ரொம்ப லாபமா டீல் பண்ணாரு. அதே மாதிரி ஜெயலலிதா மாதிரி அரக்க குணத்தோட அது ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்தது அப்படின்னு டீல் பண்ண மாட்டார். ஒரு மூத்த தலைவர், அவருக்குள்ள மரியாதையை கொடுப்பேன். பட் ஐயா நீங்க எனக்கு கூட்டணிக்கு வேண்டாம், உங்க கூட்டணி என்னால் தோக்கடிக்க முடியும்னு முன்னேறுகளின் பாடத்தில் தவறுல இருந்து பாடத்தை படிச்சு அவரு அதை டீல் பண்ணார். அப்போ திமுகவுக்கு பாமக கூட்டணி தேவையில்லை. சரி, நீங்க இல்லாமலே 2009, 19, 21 விக்கிரவாண்டின்னு அவங்க தொடர் வெற்றியில அவங்க இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு தேவைன்னா பாமகவுக்கு தேவை.